பேப்பர்லாம் பார்த்துட்டு நிறைய இதெல்லாம் பார்த்துட்டு தாம்பரத்தினுடைய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அழகு மீனா ரொம்ப ஆனஸ்டான அந்த அம்மா கையெழுத்தை போலி கையெழுத்தா போட்டு இந்த ஏகே பில்டர்னு ஒரு பில்டர் கையெழுத்தை போட்டு இது வாங்கிக்கிறாங்க, இபி கனெக்ஷன் வாங்கிக்கிறாங்க. அதை தனி ஒரு நபர் வந்து அதை கோர்ட் மூலமா தொடர்பு கொண்டு இது என்ன அப்படி அவங்க அந்த தனி நபர் கேட்டதுனால தான் அந்த பேர் மோகனா இது பேர் தனி நபர் கேட்டதுனால தான் இது தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சது. இல்லைன்னா இந்த மாநகராட்சியில் ஒன்று எத்தனை ஆயிரம் போலி கையெழுத்து இருக்குது யாருக்கும் தெரியாது. எல்லாத்துக்குமே நம்ம வந்து போட்டு கேட்டுக்க முடியாது. அவங்க வந்து ஒரு பெரிய இப்போ கலெக்டராக போய்க்கிறாங்க. அந்த அம்மா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என் கையெழுத்து போலி கையெழுத்தா போட்டிருக்குது, இந்த போலி கையெழுத்து வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லி நம்ம சேலையூர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. அது சம்மந்தமா நாங்கள் வெளிநடப்பு செய்த காரணமே அந்த ஐஏஎஸ் ஒரு பெரிய அந்த அம்மா கமிஷனர் அந்த அம்மா கையெழுத்தே போட்டுருந்தா அப்போ எங்கள் ஜனநாயகம் எங்கே இருக்குது இந்த நாட்டில்? இந்த மாநகராட்சி வந்து என்ன செயல்படுது? 2.5 வருஷமா ஒன்றுமே இதே தான். 2 வருஷம் நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க, வந்துக்கணும் போய்க்கணும் வந்து போயிருக்கோம். ஒரு அதிகாரி கையெழுத்தை மாற்றி போட்டாங்க. அதேமாதிரி 2வது அந்த போர்டுக்கு வச்சுக்கிறாங்க. இப்போ நேம் போர்டு வச்சுக்கிறாங்க. நேம் போர்டுக்கு வந்து இவர் வந்து பச்சை தமிழன், அந்த எங்களை மாதிரி தமிழன் கிடையாது, எல்லாம் தமிழ் இருக்கணும். அந்த போர்டை போய் தமிழை பாருங்க. ஐபெரும் காவியங்களை குண்டல கேசுன்னு பேரை குண்டல கேசரின்னு வச்சிருக்கு அந்த பேர். அதே மாதிரி வந்து இந்திரா நகர் இருக்குது, இந்திரா நகர் வச்சிருக்காங்க. அது இன்னொன்று நம்ம சிவஞானம் அது மாற்றி வச்சுக்கிறாங்க. வால்மீகி தெரு போய் பாருங்க. அவர் உலக போட்டு ஒரு வால்மீகி அவரை மேனன் தெருன்னு போட்டு வச்சு இப்படி பிழை திருத்தம். இந்த மாநகராட்சியில் என்ன நடக்குது? அதிகாரிக்கு அதிகாரங்கதா இல்லை மேயருக்கு அதிகாரங்கதா? வெறும் பணமே, வெறும் இந்த மக்கள் மத்தியில் எதுவும் எந்த வேலையும் செய்யலை. 2வது ஒரு வரி ஒன்று சிட்லப்பாக்கத்தில் ஒரு வரி ஒன்று போட்டுறாங்க. 600 ரூபாய் அந்த வரி, அப்புறம் 700 ரூபாய் ஆச்சு. 300 இப்போ வந்து 7000 வந்துடுச்சு. 7000 அதை கண்டுக்கிறதுக்கு நாதி கிடையாது. அதாவது வந்து அதை திருப்பி நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா மொத்தம் அதாவது பொதுவா இந்த மாநகராட்சி வந்து அதிகாரிகிட்ட அதிகாரங்கதா மேயர்கிட்ட அதிகாரங்கதா எங்களுக்கு தெரியாது. ஆனா எதுவுமே நடக்கலை. நாங்கள் வந்து 2.5 வருஷமா வந்து பார்த்துட்டு இதை பேசிட்டு வெளியே வரோம். எவ்வளோ கோரிக்கைகளை சொல்கிறோம், எவ்வளோ பிரச்சனைகளை சொல்கிறோம். நாய் கட்டி போய்க்குது. அதை கேட்க ஆள் இல்லை. செயலிழந்து கிடக்கு மாநகராட்சி. தொடர்ந்து நாங்கள் மக்கள் பிரச்சனை பேசிக்கினே இருக்கிறோம். தொடர்ந்து 2.5 ஆண்டு காலம் மக்கள் பிரச்சனையே குரல் கொடுத்து இருக்கிறோம். செவி கொடுத்து காக்க ஆள் கிடையாது. அதே போன்று ஏகே பில்டர் தொடர்பா வந்து பல முக்கியமான பிரமுகர்கள்லாம் வந்து தொடர்புக்கு சொல்றாங்க. ஏகே பில்டர் வந்து நம்ம புத்தர் தெருவில் வந்து ஒரு இது கட்டினாரு, புத்தர் தெருவில் கட்டினாரு. அதுக்கு வந்து இந்த அம்மா வந்து ஐஏஎஸ் வந்து எப்பவுமே கரெக்டாக பார்க்காம கையெழுத்து போட மாட்டாங்க. அதை வந்து பார்த்து பால்ஸ் கையெழுத்து அவங்கள மாதிரி கையெழுத்து போட்டு அது வாங்கி வேலை நடக்குது. ஆனால் சம்பந்தமாக எந்த ஆக்ஷனும் இல்லை. பேப்பரில் போட்டுக்கிறாங்க. பேப்பர் எல்லா பேப்பர்லையும் வந்து எல்லாம் டிவிலையும் வந்துருக்குது. அதுக்கப்புறம் இல்லை அதாவது அது மூடி மறைக்க இன்னும் ஆக மொத்தத்தில் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணனுடைய எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அருமையான சில்லப்பாக்க ராஜேந்திரன் அவருடைய ஆணைப்படி ஒரு சம்பந்தமாக ஒரு பெரிய மாபெரும் போராட்டத்தை நடத்திருக்கு. அதே போன்று